சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,550 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 175 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் தீவிரமடைகிறது வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல். நாளை நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை. காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. வருகின்ற 17ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் 1 முதல் நேற்று வரை சென்னையில் இயல்பை விட 23% மழை குறைவு. தமிழகத்தில் 6% மழை குறைவாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல தடை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வென்று ஆட்சியை தக்க வைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் 202 இடங்களில் அமோக வெற்றி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 89 இடங்களில் வென்றது பாஜக. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 85 இடங்களில் வெற்றி. பீகார் தேர்தலில் 35 தொகுதிகளில் மட்டுமே வென்று பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள இந்தியா கூட்டணி. 143 தொகுதிகளில் போட்டியிட்ட ஆர்ஜேடிக்கு 23% வாக்குகள் கிடைத்துள்ளன. பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்கம், தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. பீகாரில் மீண்டும் லாலுவின் ஜங்கிள் ராஜ்யம் ஆட்சியை பிடிக்காது என்றும் விமர்சனம். ஆரம்பம் முதலே பீகார் தேர்தல் நடுநிலையாக நடைபெறவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். தேர்தல் முடிவு ஆச்சரியமளிக்கிறது என்றும் கருத்து. இந்தியா கூட்டணியின் தலைமையை மாற்றும் நேரம் வந்துவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கருத்து. பாஜகவை வீழ்த்தும் திறன் கொண்ட கட்சியே தலைமை தாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பீகார் தேர்தல் முடிவு அனைவருக்குமான பாடம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. சவால்களை எதிர்கொண்டு புதிய வியூகங்களை வகுக்கும் திறன் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு இருப்பதாகவும் நம்பிக்கை. நாட்டு மக்கள் வலுவான சார்பற்ற தேர்தல் ஆணையத்தை எதிர்பார்ப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. பீகாரில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மிகவும் கீழ் நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் விமர்சனம். பீகார் தேர்தலில் வெற்றியடைந்த நிதிஷ்குமார் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. மாநிலம் முழுவதும் சிறப்பான பரப்புரையில் ஈடுபட்டதாக தேஜஸ்விக்கும் பாராட்டு. எஸ்ஐஆர் படிவத்தில் குழப்பம் இல்லை என எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. எஸ்ஐஆர் பணியில் திமுக அரசு 4ஆம் வகுப்பு படித்தவர்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு.
பீகார் தேர்தலில் எஸ்ஐஆரை பயன்படுத்தி பாஜக பெரிய அளவில் மோசடி செய்து வெற்றி என அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் விளையாட்டை மேற்கு வங்கம், தமிழகம், உத்தரப்பிரதேசத்தில் கொண்டுவர முடியாது என்றும் கருத்து. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர். பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கிய மு.க. ஸ்டாலின். தாயுமானவர் தமிழ்நாடு பணியாளர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான திட்டம், தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் உன்னத திட்டம், நகர்ப்புறங்களில் 30,000 குடியிருப்புகள். திருவாரூரில் இணையதளம் முடங்கியதால் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் கடும் அவதி. இன்றே கடைசி தேதி என்பதால் காப்பீடு செய்யும் தேதியை நீட்டிக்க கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் மையத்தின் இயக்குநர் மீது வழக்குப்பதிவு. முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் என 17 பேரின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. காஷ்மீரில் நௌகாம் காவல் நிலையத்தில் வெடிப்பொருட்கள் வெடித்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. ஹரியானாவிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த போது ஏற்பட்ட சோகம். மெக்சிகோவில் கல்வி நிதியை அதிகரிக்க கோரி ஆசிரியர்கள் போராட்டம். காவல்துறையினர் கலைக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு.